ஒரு ஃபோக்கஸ் உடைய ஒரு ராசி, வில்லேந்திய மனிதன். ஆண் ராசி, ஆணா பிறந்தாலும் ஆண் ராசி, பெண்ணா பிறந்தாலும் ஆணுக்கேத்த முதுகுத்தண்டு உடைய ஒரு ராசி. குருவுடைய கடாட்சியம் உடைய ஒரு அற்புதமான ராசின்னு கேட்டா நீங்க தாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அழகா இருப்பீங்க, அறிவா இருப்பீங்க, கொஞ்சம் மோட்டாவே இருப்பீங்க, அதனால பயம் கிடையாது. ஆனா இருந்திருந்தாலும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டீனேஜ் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாசம். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு குழந்தைங்க, அந்த 13ல இருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் வேண்டிய குழந்தைங்க ஒரு கட்ட காலத்துல உங்களுக்கு ராகு மகாதசை உச்ச நிலைமையை கொடுக்கும். அந்த உச்ச நிலைமையே உங்களுக்கு உச்ச நிலைமையில போனா கூட மனைவியை விட்டு மாற்றான் மனைவி மேல ஆசை பாசங்கள் வந்துச்சுன்னா பரமபதத்துல பாம்பு குத்துன மாதிரி மகத்தான செய்தின்னு சொல்லலாம், நல்ல ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 7வது வீட்டுல தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி வருது. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. காலதாமதமா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த வைகாசி மாசம் சிவாய் நம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸ் உடைய ஒரு ராசி, வில்லேந்திய மனிதன். ஆண் ராசி, ஆணா பிறந்தாலும் ஆண் ராசி, பெண்ணா பிறந்தாலும் ஆணுக்கேத்த முதுகுத்தண்டு உடைய ஒரு ராசி. குருவுடைய கடாட்சியம் உடைய ஒரு அற்புதமான ராசின்னு கேட்டா நீங்க தாங்க. நல்ல ஞானங்கள், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச். கிறிஸ்டினா பிறந்தா மத போதகர்கள் நிறைய ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க, குறி சொல்லக்கூடியவங்க, அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க, கோயில்ல அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய ராசி இந்த ராசி. கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் உடையக்கூடிய ராசியும் நீங்க தான். நல்ல டாக்டர்ஸ், ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு உண்டான முத்துன தோற்றம், அந்த டாக்டர்ஸும் நீங்க தான். ஆனா பெண்ணா பிறந்திருந்தீங்கன்னா கூட அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. ஆணுடைய பெண்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக வரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. நிறைய இந்த சாஃப்ட்வேர் லைன்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அழகா இருப்பீங்க, அறிவா இருப்பீங்க, கொஞ்சம் மோட்டாவே இருப்பீங்க, அதனால பயம் கிடையாது. ஆனா இருந்திருந்தாலும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டீனேஜ் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாசம். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு குழந்தைங்க, அந்த 13ல இருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் வேண்டிய குழந்தைங்க ஏமாறுவீங்க. இது ஏமாறக்கூடிய ஒரு மாசம். இல்லை ஏமாந்துருக்கலாம். தான் படிக்கிற படிப்புக்கு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு ஆண் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. சிறு வயசுலேயே கல்யாண காட்சிகள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தைங்க பிறந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையவே குழந்தைங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஆவாத நேரம் நடந்திருக்கக்கூடிய நேரம் 2025 வரைக்கும் உண்டு. நீங்க தாங்க பாவம். வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா விரத்தியாகி தாம் பிள்ளைங்களுக்காக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கும் மாமியாருக்கும் கொஞ்சம் ஆவாது. அனுசரித்து போனீங்கன்னா, அடங்கி ஒடங்கி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே போகும். இல்லை தான் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆகாது, கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது, மாமியாருக்கும் ஆகாத ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. தனுசு ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஒரு 25-27 வயசுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும். கல்யாணம் பண்ணலைன்னா காலதாமதமாக தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடவுன்னு தான் உங்களுக்கு உச்சநிலையே அடையும். அப்படி உச்சநிலை அடைஞ்ச உடனே தான் மனைவியை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. இப்படி மனைவியை மதித்து தான் நீங்கள் வாழணும். ஒரு கட்ட காலத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை குட்டி பெற்று ஒரு 25-35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வெறி இருக்கும். நம்ம உலக லெவலில் பெரிய ஆள் ஆகணும், உள்ளூரில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இருந்து ஒரு மிராக்கல் ஒன்று நடக்கும். அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம்,
பிஸ்னஸ்லையும் தெளிவாகலாம், இல்லை ஜிம்முலையும் தெளிவாகலாம். ஏதோ ஒரு அமைப்பில் உங்கள் ஸ்டார் வரக்கூடிய தன்மை 45 வயசு. ஆனால் இந்த 45 வயசுக்குள்ள அண்ணனுக்கும் உங்களுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் ஆகாது. இல்லைன்னா யாரையாவது இழக்கக்கூடிய நேரங்காலங்களும் வரும். இது விதி. ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு ராகு மகாதசை வந்து உச்ச நிலைமையை கொடுக்கும். அந்த உச்ச நிலைமையே உங்களுக்கு உச்ச நிலைமையில் போனால் கூட மனைவியை விட்டு மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்கள் வந்துச்சுன்னா பரமபதத்தில் பாம்பு குத்துன மாதிரி தரை டிக்கெட்டுக்கு வந்துடுவீங்க. உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். உங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அதனால் பெண் மோகங்கள் வச்சுக்காதீங்க. மண் வாங்கணும் விற்கணும், வாங்கணும் விற்கணும் அந்த எண்ணங்களில் வச்சுக்கோங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்கார ஆண்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தரை டிக்கெட் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. சனி பகவான் நீதிமானா இருக்கக்கூடிய குரு பகவான் வீட்டில் பிரவேசிக்கிறதுனால உச்ச நிலையில் கொடுப்பாரு. ஆனால் வீணான இடையூறுல மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும். கொடி பிடிங்க, ஏதாவது ஒரு அரசியலில் கொடி பிடிங்க, ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதம் கூட சொல்லுவேன். இருந்திருந்தாலும் கவன சிதைவு ஏற்படுத்தாமல் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை, தன்னுடைய குலதெய்வ வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பதவி கிடைக்கலாம், சம்பளம் உயர்வு கிடைக்கலாம், ஏதோ ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கக்கூடிய நேரம் இந்த மாதம்தான். மகத்தான செய்தின்னு சொல்லலாம், நல்ல ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 7வது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி வருது. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் கல்யாண காட்சிகள் நடக்கும், பதவிகள் கிடைக்கும், பொன்னும் பொருளும் வரக்கூடிய ஒரு மாதம்னா உங்களுக்கு இந்த வைகாசி பிறந்தாத்தான் நல்ல நிலைமை வருது. நம்மளாத்தான் எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தேவையில்லாத இடையூறு வராமல் இருக்க நம்ம தேவையில்லாதெல்லாம் தொடக்கூடாது. இதை தொட்டால் உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கே போகக்கூடாது. அந்த மாதிரியான தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்ச நிலை. உங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. குருவுடைய கடாட்சி இருந்தால் தான் நாட்டாமை, குருவுடைய அமைப்பு இருந்தால் தான் பல அரசியலில் பல மந்திரிகள் பதவி கூட சொல்லலாம். அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசியல் பிரவேசம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், நிறைய தானம் கொடுக்கணும், நிறையா எப்படி சொல்கிறது தான் இந்த ட்ரஸ்ட்டுங்க, இந்த மாதிரியான ஒரு தன்மையில் பாசம் அதிபதியான உடைய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கான நேரம் 100க்கு 100 இருக்குது. உங்களை பிரதிபலிச்சுக்குங்க, உங்கள் தோற்றத்தை மாற்றிக்கிங்க. அரசியலில் பிரவேசிக்கணும் ஆசைப்படக்கூடிய ஆண் பெண்களுக்கு இந்த முறை யோகம் இருந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்தான். நல்ல நேரம் கூடி வருது. இருந்தாலும் மேன்மை அடையக்கூடிய மாதத்தை இந்த வைகாசி மாதம் இருக்குது. படிப்பு, வேலை, திருமணங்கள், குழந்தை குட்டிகள் நல்ல ஒரு தன்மை வர்றதுக்கான மாதம் பயன்படுத்திக்கிங்க. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைச்ச, ஐஸ்வர்யம் கிடைக்க, சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சிக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும்.
இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க, கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் வைங்க, சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது, அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.